வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தற்கொலையை தடுக்க முயன்ற புது மாப்பிள்ளை ரயிலில் அடிபட்டு உயிரிழப்பு, சோகத்தில் ஆழ்ந்த தஞ்சை. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்முன்னே ரயிலில் தற்கொலைக்கு முயன்ற முதியவரை காப்பாற்ற நினைத்த ரயிலில் அடிபட்டு கேட்கீப்பர் ராகுல் என்பவர் உயிரிழந்து போனார். கேட்கீப்பரான ராகுலுக்கு கடந்த 6 மாதத்துக்கு முன்பு தான் திருமணமாகியது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கோபராஜம் ரயில்வே கேட்டில் ராகுல் என்ற இளைஞர் கேட்கீப்பராக பணியாற்றி வந்தார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இவருக்கு தெற்கு ரயில்வே வேலை கிடைத்ததால் சொந்த ஊரை விட்டுவிட்டு தஞ்சை அருகே தங்கியிருந்து பணி செய்து வந்தார். ராகுலுக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது. புது மாப்பிள்ளையான இவர் பாபநாசம் அருகே உள்ள ரயில்வே கேட்டில் நேற்று வழக்கம் போல பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போது இரவு 11 மணி அளவில் நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதர் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது. இரவு நேரத்தில் தண்டவாளம் அருகே 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். இதை ராகுல் கவனித்திருந்தார். ரயில் வரும்போது தண்டவாளத்தில் குறுக்கே முதியவர் சென்றிருக்கிறாங்க. முதியவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் இதை கவனித்த ரயில்வே கேட்கீப்பர் ராகுல் பதறிப்போனார். தன் கண்முன்னே ஒரு உயிர் போவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கருதி ராகுல் முதியவரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என ஓடி சென்று காப்பாற்ற முயற்சி செய்தார். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் ரயில் இருவர் மீது பயங்கரமாக மோதி ரயில் மோதியதில் ராகுலுக்கு அந்த முதியவருக்கும் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடினார். சில நிமிடங்கள் இருவருமே அங்கேயே துடித்து பலியாகினாங்க. ரயில் தண்டவாளத்தில் 2 உடல்கள் கிடப்பது போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்து வந்த ரயில்வே போலீசார் 2 பேரின் உடலை மீட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. ரயிலில் அடிபட்டு இறந்த முதியவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், தற்கொலை செய்யும் நோக்கில் வந்தவரா அல்லது தண்டவாளத்தை கடக்க முயன்றவரா, ரயில் அடிபட்டு இறந்தாரா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. திருமணமான 6 மாதங்களில் தற்கொலை தடுக்க முயன்ற ரயில்வே கேட் ஊழியர் அதே ரயிலில் அடிபட்டு பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரேத பரிசோதனைக்காக பிறகு ராகுலினுடைய உடலை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. ரயில்வே கேட் ஊழியர் ராகுலுக்கு நேர்ந்த துயரச் சம்பவம் சக ஊழியர் பெரும் சோகத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.